என்னாச்சு? இங்க பாரு, கொஞ்சம் தள்ளு. என்ன? இங்க வாசல் எல்லாம் பாரு, கொஞ்சம் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு. ஏய், என்னடா அது? என்னடா அது? தூக்கு. எல்லாமே செங்கல். என்ன எல்லாம் செங்கலா இருக்கு? தையல் மிஷின் இருந்த பாக்ஸ்லயும் கல்லு தான் இருக்கு, துணி இருந்த பாக்ஸ்லயும் கல்லு தான் இருக்கு. ஐயோ, என்ன பண்றது? எப்படி தெரியலடா. டேய், உள்ள இருக்கிற பெட்டியெல்லாம் திறந்து பாரு. டேய், உள்ள இருக்க பாக்ஸ் எல்லாத்துலயுமே செங்கலா தான்டா இருக்கு. என்ன நடக்குது இந்த கடையில? நேத்து பொருள் எல்லாம் இறக்கும் போது பார்த்து தானே இறக்குனீங்க? ஆமா, 2-3 புட்டியை கிழிச்சு கூட பார்த்தனே. எல்லாமே துணியா தான் இருந்துச்சு, தையல் மிஷினும் இருந்துச்சு. எப்படி மாறுச்சுன்னு ஒன்றும் புரியல. டேய், நேத்து ராகவன் கடையில தான்டா இருந்தான். அவனை மீறி எப்படி அந்த தப்பு நடந்திருக்கும்? டேய், இப்ப கடையை வேற திறக்க போறோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இப்ப பரிசு பொருள் இல்லாம எப்பரா திறப்புள்ள நடத்துறது? எல்லாமே செங்கலா தான் இருக்கு. எப்படிரா, எப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் பரிசு பொருள் கொடுக்கறது? வெளியில தெரிஞ்சா சரியான அவமானம் ஆயிடும். டேய் மாறா, அப்பா நம்மள ரொம்ப நம்பிட்டு இருக்காரா. அவரால் இதை தாங்கிக்கவே முடியாது. டேய், பொறுமையா இரு, கொஞ்சம் யோசிக்க விடு. என்ன பிரச்சனையா? எல்லாத்தையும் திறந்து காட்டு, பாக்கட்டும். ஏய், காமி, இதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் முழுசா போச்சே, காட்டு. டேய், என்னடா என்னமா சொல்ற இவன்? என்ன இருக்கு அதுல? இருங்கம்மா. இதுவும் செங்கல் தான். செங்கலா? தையல் மிஷின் மொத்தத்தையும் செங்கலா மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. யாரு யார் இப்படி பண்ணுது? வேற யாரு? நல்லவ மாதிரி பக்கத்திலே இருக்கானா அந்த விஷப்பாம்பு, சூர்யா தான். சந்தர்ப்பம் பார்த்து இப்படி ராகவன் கூட சேர்ந்து சீட்டாடி அவனை டைவர்ட் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன். டேய், அவன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லடா. ஆமா, இவருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நல்லவங்க, என்ன தவிர. இப்படிதான் அந்த விஜய் நம்பிட்டு இருந்தாரு. அவன் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணா. இப்ப இவனை நம்பிட்டு இருக்கீங்க. நம்மள அசிங்கப்படுக்க பாத்துட்டு இருக்கான். அவனை போய் மாறா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சும்மா இருத்த. அவனை இன்னைக்கு அவனை விட்டு டேய்,
ஏய் வாங்க மாறன். நீங்க என்ன கடைக்கு ஒழுங்கா இன்வைட் பண்ணலனாலும் டேடிக்காக நான் கண்டிப்பா வருவேன். சின்ன பெட்டி இவன். டேய், 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 மர வேணாம்டா. பெட்டியா? விடுடா. என்னடா பெட்டி? என்னடா வேணும் உனக்கு? சட்டையில இருந்து கயிறா? டேய், டேய், கொஞ்சம் நிதானமா இரு. வரா. கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா நடிக்காத. உனக்கு நான் நல்லா இருந்தா பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? டேய், டேய், ஜெயிக்கிறதா இருந்தா நேருக்கு நேரா மோதுடா. சண்டை செஞ்சு ஜெயிக்கணும். இப்படி எல்லாம் நரித்தந்திரம் பண்ணாத. ஓ, ராகவண்ணா, என்னண்ணா ஆச்சு? மாறா, ஏன்டா இப்படி பண்ற? வா. பொறுமையா இரு. என்னண்ணா ஆச்சு? அது என்னதானா கேக்குறேன், என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறேன். டேய், புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருடா. வீரா, ம், இது யாரு வீடு? எல்லாம் நம்ம குமாரண்ண வீடுதான். ஓ, நீ அப்படி வரிய? ம், அப்படியேதான். கரெக்ட் தான். ம். வீரா, நீ செம்ம ஷார்ப்பு. பர்ஸ் எடுத்து கொடு. ஆ. சொல்லு வீரா. ஆ, சரிடி. மறந்துடாத. ஆ, நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரம். போலாமா? ம்